மாடியில் சுற்றுப்புறத்துலலாம் வந்துட்டு விழுற மழை நீரை வந்துட்டு வீணாக்காமல் அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வடி தொட்டிக்கு அனுப்பி அதுக்கப்புறமா கிணறு மற்றும் நிலத்தடிக்கு வந்துட்டு சேகரிக்கிறோம். சரியா? அதுபோல் நான் ஒரு மாதிரி வீடும் இங்கே கீழே வடி தொட்டியும் இந்த டப்பாவை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கிணறு மாதிரி நினச்சிக்கலாம். சரியா? இந்த வடி தொட்டியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்கோன்னா, அடியில் வந்துட்டு பஞ்சு வச்சுருக்கோம். பஞ்சு, அதோட வாயில் வந்துட்டு ஒரு பருத்தி துணியை வந்து கட்டியிருக்கோம். பருத்தி துணி, அதுக்கு மேலே பஞ்சு, அதுக்கு மேலே மணல், அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய கற்கள், மேலே வந்து இன்னும் பெருசாக இருக்கக்கூடிய கூழாங்கற்கள் போட்டிருக்கேன். சரியா? நம்மளுடைய மழைநீர் வந்து இப்போது சுற்றுப்புறத்துலலாம் விழக்கூடிய மழைநீர் வந்து அங்கே இருக்கக்கூடிய மண், குப்பைகள் அதெல்லாம் கலந்து தானே வரும். அதெல்லாம் நம்ம வடிகட்டி தானே நம்ம கிணத்துக்கு அனுப்பி அதுக்கப்புறமா நம்ம பயன்படுத்த முடியும். சரியா? இப்போ செஞ்சு பார்ப்போமா? இப்போ இந்த தண்ணீரை வந்துட்டு இந்த மாடியில் ஊற்றுறேன். இந்த அசுத்தமான தண்ணீர் என்ன ஆகும்னா, ஒரு அடுக்கா உள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்திகரிக்கப்படும். எவ்வளோ நேரத்துக்கு, ஆமாம், எவ்வளோ நேரம் அது பொறுமையாக ஒரு அடுக்கா நகர்ந்து வருதோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் வந்து தூய்மையாக கிடைக்கும். சரியா? வரும் வருதா? தெரியுதா? குடிக்கிற அளவுக்கு இது தூய்மையா இருக்காது. நம்ம இதுக்கு மேல என்ன பண்ணணும், காய்ச்சி குடிக்கலாம். சரியா?